தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். பெண்ணுங்கிறது கற்புடைய பெண். ஒரு பெண், திருமணமான ஒரு பெண் வெளியில பிற ஆண்களை எல்லாம் பார்க்கும்போது அவளுடைய மனமானது பிற ஆண்களை பார்க்கும்போது அவளுக்கு பிடிக்குது. மனமானது அலைப்பாயுது. அலைப்பாயும் போது அந்த மனதை அடக்குதா. தான் கணவன் தான் தனக்குரியன் மனைவிதை அடக்கி ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவன் தான் கற்புடைய பெண். அந்த கற்புடைய பெண் தன்னையும் பாதுகாக்கா, தன்னுடைய கணவனையும் பாதுகாத்து, தன்னுடைய குடும்பத்தை அல்ல கணவன்ட்டு அன்பா இருக்கா, ஒழுக்கத்தோடு இருக்கும் போது ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் இவங்களை புகழ்ந்து சொல்லுதாங்களாம். இந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு இந்த ஆண் என்ன புண்ணியம் பண்ணியிருப்பானோ, இந்த ஆணை திருமணம் செய்வதற்கு இந்த பெண் என்ன புண்ணியம் பண்ணியிருப்பாங்களோன்னு ஊர்ல உள்ள மக்கள் இவங்களை புகழ்ந்து சொல்லவும், இவள் கற்பிலிருந்து மாறாமல் கொஞ்சம் கூட மறதி இல்லாம கடைசி வரைக்கும் கற்பொழுக்கத்தையோட தன் கணவனே தான் தனக்குரியவன் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவன் தான் இந்த கற்புடைய பெண் சொல்லலாம். தற்காத்துன்னா தன்னை காத்து, தற்கொண்டான் தன் கணவனையும் பேணின பாதுகாத்து, தகை சான்ற சொற்காத்து தகை சான்ற தகுதி அமைந்த சொற்காத்து புகழை காத்து. இந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அவள் கணவன் என்ன புண்ணியம் பண்ணியிருப்பானோ, அவள் கணவனை திருமணம் செய்வ அந்த பெண் என்ன புண்ணியம் பண்ணியிருப்பாங்களோ ஊர் மக்கள் இவங்களை புகழ்ந்து சொல்லவும், சோர்வில்லாள் பெண் அவள் கற்பு நிலையிலிருந்து மறக்காமல் பாதியில விட்டுட்டு அவனை பிடிக்கல அப்படின்னு இல்லாமல் கடைசி வரைக்கும் தான் கணவன் தான் தனக்கு உரியவன் நினைத்து ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவர் தான் கற்புடைய பெண்கிறான். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். விளக்கம்: கற்புடைய பெண் தன்னை பாதுகாத்து தன் கணவனையும் பாதுகாத்து கணவன் மனைவி இருவரையும் புறர் புகழ இந்த பெண்ணை திருமணம் செய்வ அவள் கணவன் என்ன தவம் செய்தாரோ என்றும், இந்த கணவரை திருமணம் செய்ய அந்த பெண் என்ன தவம் செய்தாளோ என்று புறர் புகழ வேண்டும். மனைவி தன் கணவனே தனக்கு உரியவன் என்று கற்பாகிய ஒழுக்கத்தை மறக்காமல் தன் கடைசி காலம் வரை கடைபிடிக்க வேண்டும்.